ங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. எமோஷனல் டிட்டாச்மெண்ட்னு ஒட்டுமொத்தமாக வந்துருச்சுன்னா தான் நாமே அவங்க கூட இருக்க போகிறோம். சிம்பிள் தானே. ஏதோ ஒன்று தானே இதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. எந்த பேஸுமே இல்லாமல் எப்படி இருக்கும்ப்பா? அப்போ பேஸ் இருக்குல்ல. ஸோ எமோஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது சீம்ஸ் லைக் அ இம்பாசிபிள் திங். பட் அது ஒரு டெம்பரவரியாக கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் பாருங்கள். டெம்பரவரியாக கிரியேட் பண்ணுறது எப்படி? அவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நாம் நம்மளை அதுக்கான சிச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அவங்கள நம்ம கொஞ்சம் விலக்கி வைக்கிறதுக்கு, நம்மளும் அகைன்ஸ்டாக சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, கன்ஃபர்ம் பண்ணுறதுக்கு, அவங்க நம்ம பிளாக் பண்ணாங்களா திருப்பி அவங்கள கிளைம் பண்ணாமல், திருப்பி அவங்ககிட்ட போய் பேசாமல், திருப்பி போய் எக்ஸ்பிளைன் பண்ணாமல், ப்ளீஸ் பண்ணாமல் இருந்துட்டாலே போதும், அவங்களுக்கு இன்னும் இன்செக்யூரிட்டி அதிகமாகும். அப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும்போதும் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிடுங்க. என்னை நீ அப்யூஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உட்கார வைக்கணும்னு நினச்சேன்னா இட் வில் பி இம்பாசிபிள் திங். உங்களுடைய ட்ராமா அண்ட் எமோஷனல் பெயின்லேருந்து விடுபட ஹீலிங் வெபினார் கூடிய சீக்கிரம் தொடங்க போது உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.